ஹலோ எவ்ரிவன், நான் உங்க டாக்டர் வினோதினி. இனிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள் எங்களது சுமதி ஹோமியோ கிளினிக் சார்பாக. இன்னைக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருங்க, ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா ரிலேஷன் வீட்டுக்கும் போங்க, விசிட் பண்ணுங்க. மெயினா வந்து ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஹெல்த்தியா சாப்பிட்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீட் எடுத்துப்பீங்க, சிக்கன் எடுத்துப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ப்ரோட்டீன் தான், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். பட் அது எல்லாமே டீப் ஃப்ரை பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரியாணின்ற கான்செப்ட் வரும்போது எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம் வந்து பிரியாணி வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா இல்ல வந்து அன்ஹெல்த்தியா அப்படின்னு கேட்கறாங்க. பிரியாணி வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஃபுட். ஏன்னா அதுல நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா ஐட்டம் சரி, அதுல போடக்கூடிய வெஜிடபிள்ஸ் சரி, அதுல போடக்கூடிய நம்ம வந்து புரோட்டீன் ஐட்டமான மீட்டோ இல்ல ஃபிஷ்ஷோ இல்ல சிக்கன், ப்ரான் எதுவா இருந்தாலுமே எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். அதை ஏன் அன்ஹெல்த்தியா அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்கன்னா, மெயினா வந்து அதுல வந்து ரைஸ் சேர்க்கிறோம். இன்னொன்று வந்து அதை வந்து ஓவரா இன்டேக் எடுத்துக்கிறோம். நம்ம அது டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நம்ம வந்து குவான்டிட்டி எடுக்கும்போது அது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அதை வந்து நீங்க எடுத்துக்கிற முறைன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்ப வந்து அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன் உங்களுக்கு. பிரியாணி வந்து ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுல போடக்கூடிய வெஜிடபிள்ஸோ சரி, ஐ மீன் மீட்டோ சிக்கன் எதுவா இருந்தாலும் வந்து அதை கொஞ்சம் வந்து ஹையா போடுங்க. ரைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அதுல போடக்கூடிய இன்கிரியன்ஸ், ஐ மீன் மற்ற மசாலா ஐட்டம்ஸ், மற்ற எல்லாமே சிக்கன் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமா போடும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டியோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாகவும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுமே உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து சூப்பராகவே இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், இன்னும் கூட டேஸ்டாவும் இருக்கும் ரைஸை கம்மி பண்ணும்போது. அதே மாதிரி அதுல போடக்கூடிய ஆயிலுக்கு பதிலா இந்த மாதிரி டால்டா இந்த மாதிரி மற்ற ஆயில் நீங்க யூஸ் பண்ணாம அதுல வந்து நெய், கீ இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்க சேர்க்கணும். அதேமே அளவோட சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே டேஸ்டா இருக்கும். ஸோ வந்து இப்படி நீங்க சாப்பிடும்போது பிரியாணி வந்து உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா தான் இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே இனிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.